நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனல் வந்து ஷேர் பண்ணிருங்க. மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 392 அலுவலக விதியாளர் மற்றும் ஜோப்தார் போன்ற பல்வேறு பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா, கடந்த 6/4/2025 வந்து கால்பர் பண்ணியிருந்தாங்க. என்னென்ன போஸ்டிங்னா ஜோப்தார், அலுவலக உதவியாளர், வீட்டு உதவியாளர், ரூம் பாய், தூய்மை பணியாளர், தோட்டப் பணியாளர், வாட்டர்மேன், சுகாதார பணியாளர், காவலர் போன்ற பல்வேறு பணியிடங்களுக்கு வந்து கால்பர் பண்ணியிருந்தாங்க. 5/5 தான் இதுக்கு வந்து லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா. ஒரு எக்ஸாம்க்குள்ள ஒரு எக்ஸாம் கால் பண்ணதுலேருந்து அதுக்கான எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 90 நாட்கள் தான் டிஃபரன்ஸ் வரும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 3 மாதங்கள் ஆ இது பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆகஸ்ட்ல உங்களுக்கு ரிஜெக்ஷன் லிஸ்ட் வந்துரும். வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சின்ன இது குடுப்பாங்க. வேற ஏதாவது ஒரு சின்ன கரெக்ஷன் நீங்க குடுக்கணும் அப்படிங்கன்னா, அந்த வாய்ப்ப இன்னொரு 10 டேஸ்க்குள்ள உங்களுக்கு வந்து ஒரு கரெக்ஷனுக்குள்ள வாய்ப்பு குடுப்பாங்க. அ அந்த வாய்ப்ப நீங்க கரெக்ஷன செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரிஜெக்ஷன் லிஸ்ட் இந்த மாத இறுதியில இல்ல அப்படின்னா செப்டம்பர் முதல் வாரத்துல உங்களுக்கு அந்த வாய்ப்ப வந்து குடுப்பாங்க. இந்த ரிஜெக்ஷன் லிஸ்ட் வந்து ஆகஸ்ட் மாத இறுதி அல்லது செப்டம்பர் முதல் வாரத்துல வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அப்படி வரும் பட்சத்துல பார்த்தீங்க அப்படின்னா, 1 செப்டம்பர் மாத இறுதியில ரிஜெக்ஷன் லிஸ்ட் வந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு செப்டம்பர் 14ஆம் தேதி எழுத்துத் தேர்வு நடைபெறுவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்துல செப்டம்பர் முதல் வாரத்துல உங்களுக்கு வரும் பட்சத்துல, செப்டம்பர் இறுதியில உங்களுக்கு இந்த எழுத்துத் தேர்வு நடைபெறுவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால உங்களுக்கு எக்ஸாமுக்கு எவ்வளோ நாள் நீங்க ப்ரிப்பேர் பண்ணலனாலும், அ கூடிய விரைவில வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. நாங்க வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி குடுக்கலான்னு இருக்கோம். அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க நல்லா உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணினாலே போதுமானது. வீட்ல இருந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அது கிட்டத்தட்ட ஒரு 10 செட்டு வர்ற மாரி இருக்கும். 10 செட்டு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் பேப்பர் மாரி இருக்கும். அத நீங்க ப்ரிப்பேர் பண்ணாலே போதுமானது. கண்டிப்பா இந்த எக்ஸாம்ல நீங்க எவ்வளோ காம்படிஷன் இருந்தாலும், நீங்க கண்டிப்பா இதுல வந்து சக்சஸ் பண்ணுவீங்க. சரிங்களா? அது வந்து கூடிய விரைவில வந்து நம்ம வீடியோ வந்து வெளியிட்டு, அந்த ஸ்டடி மெட்டீரியல் வந்து வெளியிடுவோம். அத நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. மறக்காம இந்த சேனல உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.